அந்த அரைக்கிறவர் ஓவரா பேசுவானே. பல்கான ஆர்டர் இந்த வீட்டான் தான் வர சொன்னது. தக்காளி பையனா இன்னும் வரவே இல்ல. என்னடா பாதிங்க வர? சரி சரி, பிசினஸ்க்கு நேரமாச்சு, சீக்கிரம் கிளம்புற வேலையை பாரு. சார் பெரிய ஆர்டர் தானே. ஏய் தக்காளி, இந்த ஆர்டர் எடுத்துட்டு வச்சுக்க நம்ம வாழ்க்கையில செட்டில். சொல்றீங்க அம்மா பெரிய ஆர்டரா? ஆமாண்டா, 2 நாளைக்கு ஜாலியா இருக்கலாம். வாடா போலாம். பிசினஸ் கிளம்பணும். பெரிய பிசினஸ். என்னடா அங்க சத்தம்? பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பேச்சு? நீங்க இப்படிலாம் வாழ எடுக்கிறதுனால தான் நான் உங்ககிட்டயே இருக்கிற தொழிலை கத்துக்க. நானே கத்துக்கல, இவரு கத்து தரணுமா? வாடா. என்னையா மாதிரி வந்துக்கிறீங்க? ஆளுங்களாம் வர ஆரம்பிச்சாங்க, நீங்க இப்ப வரீங்க? ஆரம்பிச்சிரும். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? சொல்லாண்டா. ஆமா ஆரம்பிச்சு கவலைப்படுறீங்க. என்ன கைய பிடிச்சிருத்தியா? நான் சொன்னதே சொல்லுவேன், சொல்லாண்டானா? வாடா. யோ வாடா, என்ன வந்த வழியே போற? அடுப்பு தேக்குது பேர் மாகனே, இங்க இருக்குது பேர் வை. டேய் நான் மாஸ்டர். அது இல்லடா தக்காளி, நல்ல நேரம் எப்பன்னு பாத்துக்கிறேன். மாஸ்டர் கருமாத்தி சாப்பாடு செய்வான்ட்டு இது என்ன நேரம் கலரி தள்ளுங்க. இவன் ஒருத்தமா வாய்க்கு வந்தபடி பேசி கிடப்பான். அப்பா அங்கன பேசிட்டு இருக்கீங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? இப்பதான் வந்தோம், அதுக்குள்ள ரெடி ஆயிடுச்சுன்னு கேக்குது. சும்மா ரெடி ஆயிடுச்சு, நீங்க போயிட்டு வாங்க, சாப்பாடு ரெடியா இருக்கும். சரி நான் எல்லார்கிட்டயும் சொல்றேன். சரியா? டேய் தக்காளி, அடுப்பே பத்த வைக்கல, அதுங்காட்டி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு அப்பட்டமா போய் புழுவுற. 4 பேர் பார்த்தா நம்மள என்னடா சொல்லுவாங்க? ஏன் குத்திக்கிற? பொங்கல் தானே, பொங்கி வந்து இறக்கி வச்சுட்டு போக போறோம். டேய் வேணாண்டா. போய் இப்ப அதுவும் செய்ய போகுது இல்லையா? அப்ப நான் சுட தனியா ஏன்பா கீழே விழுந்து வேலை செய்த என் காதாலே கேள்விப்பட்டுக்கிறேன். ஆனா இப்பதான் நேர்லயே பாத்துருக்கேன். தம்பி நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா சாப்பாடு வாசனை கமன்னு வரும் போல. பைத்தியம் அப்படியே ஏறிக்கா போ, இதோட கமன்னு வாசனை வரும். ஏய் எதுக்குடா உனக்கு தேவையில்லாத வேலை? வந்த இடத்த போய் சமையல பாப்போம். யோ எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க, சாப்பாடு ரெடியா? எப்போ ரெடி, வந்து டேஸ்ட் பாருங்க. இது என்ன சொல்லுங்க? தயிர் சாதம். உப்புமாங்க. போறீங்க, உப்பு போட்டு இறங்குன சாப்பாடு ரெடி. ஐயோ உப்பு போட்டு இறக்கணாவா? எதுக்கு பாருங்க மாஸ்டர், உப்பு அள்ளி போடுங்க. இவன் மொத்தம் இங்க இருக்கு, அந்த அள்ளி போடு. எத்த தட்டி. யோ அது பீச்சிங் பவுடர். ஏய் சீக்கிரம் உப்பு எடுத்துட்டு வாடா. இதே வந்துரும் மேடம், வந்துரும். என்ன சமையல்காரராட்டு இருக்குது? ஏய் யாரா நீங்க? என்ன சிக்கனா மட்டனா மீனா நல்லா வறுத்து வச்சிருப்பீங்க போல இருக்குது. எடுக்க கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாமா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இல்லையா கருமாதி வீட்டுல இருந்து கவுச்சு குழம்பு கேட்கலாம். கபாதி சாம்பார் ரசம் மோர் குழம்பு வத்த குழம்பு இப்படிதான் இருக்கும். என்னது வெஜிடேரியனா? சோத்துல சாம்பாரா? அப்ப கறி குழம்பு? ஏன் உனக்கே கோவம் வருது இல்ல? உனக்கு பிடிக்கல வீட்டுக்கு போ. நான் சொல்லி நின்னுக்கிற போய. நில்லுமா ஏமா கோவப்படுறேன்? நானே பயந்துட்டு இருந்தேன், கொலஸ்ட்ரால் ரொம்ப ஏறிடுச்சுன்னு டாக்டர் சொன்னாருன்னு. ஆனால் வெஜிடேரியனா தான் பரவாயில்ல, நல்ல ஒரு கட்டிடுவேன். எப்போ போடுறாங்க சாப்பாடு? போடு. கடவுளே, இன்னும் எப்படி சொன்னாலும் போகவே மாட்டேன். சரியான சோத்து வெறியினா இருப்போம். யோ மாஸ்டர் பாத்துக்கியா? பாத்துக்குவா? ஐயோ இவன் பாத்திரத்தே முயங்கிடும் நம்மளுக்குது. ஒருத்தவன் இவங்கிட்ட போய் சொன்ன பாரு, பட்டி அடிச்சு பண்ணாட. யோ போடுவாங்க போய் அந்த கொலைக்கறிக்கா உட்காரு. சங்கு ஊதுனதுக்கு அப்புறம் வா, சோறு போடுவாங்க போ. ஓடிட்டான். யோ மாஸ்டர் கொஞ்சம் வாயா. கூப்பிடுறா. போவோம். 50 பேர் சமாளிப்பு, 5 பேர் சமாளிக்க மாட்டோமா? ஏமா ஆள்லாம் நிறைக்கிறாங்க, வேலைலாம் முடிச்சுட்டு நைட்டுக்கு வரட்டா? அட்ரஸ் சொல்றியா? யோ வெஜிடபிள் மூஞ்சி ஆசைய பாரு, வாயா சமையலை பத்தி பேசணும். நம்ம என்ன எங்க போகுது? சொல்லுங்க மேடம் சொல்லுங்க. யோ கிட்ட வாயா. யோ இன்னைக்கு முகூர்த்த நாள், எங்க தேடி இலையே கிடைக்கல. கோயம்பேடு மார்க்கெட்ல இருந்து குமரி மார்க்கெட் வரைக்கும் தேடிட்டேன், ஒரு இலை கூட கிடைக்கல. இருக்கிற இலைய ஒரு இலைய 4 நாளா கட் பண்ணு.
4 நாள் உட்காந்து கட் பண்ணா இப்ப ஆக்கணும் சாப்பாடு அப்ப ஊசு அடிக்காது. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு. கூவுடா. விளக்கு என்ன விளங்கிடும். சரி சரி சரி. யோ சிரிச்சு வாயா. பாத்தியா எப்படி சோத்துக்கு வந்தானே. என் ஊருக்காரெல்லாம் ஒரு மாதிரி குழம்பு கொத்திக்கிற வாசனையை வச்சு குண்டானு சட்டியை தூக்கிட்டு வந்துடுறாங்க. அப்படி எவனாவது வந்து குழம்பு கேட்டா குடுமியில குத்து, அதே மாரி சேர்வை கேட்டா செவுட்ல 2 போடு. குத்திடலாம். பொரியல் கேட்டா பொரிச்சு எடுத்துடு. பொரிச்சிடலாம். நானும் மண்டையாட்டுறான் மாங்காய் மண்டைய. சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்ணு. மாஸ்டர் என்ன இது பொரியலா? கொஞ்சம் குடுங்க பார்க்கலாம், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆமா கோவம் வந்துருச்சு. என்னது பொரியலா? இப்படி வருவீங்கன்னு ஏற்கனவே ஓனர் நம்ம சொல்லிட்டு போகுது. இந்த ஊர் ஒரு மாதிரி உன்னை இன்னைக்கு பொறிக்கிறேன்டா. அந்த பயம் இருக்கட்டும். இனிமேட்டு இந்த பக்கம் வருவேன். ஏய் என்ன அடிக்கிறா நீ எப்படிங்க சமைச்சறன்னு பாத்துறேன்டா உன்னை. ஏ போயா அடி வாங்கின்னு தெனவட்டா பேசிக்கிறான். ஓனர் அம்மா வராங்க. யோ எதுக்கு இப்ப இந்த ஆள் அடிச்சு நீ? மோ நீ தானே சொன்ன சேர்வை கேட்டா செவிலே கூடு, குழம்பு கேட்டா குமிழ்ல குத்து, அவன் பொரியல் கேட்டான், அதான் பொங்கி பொழந்து எடுத்துட்டான். உங்களுக்கு எங்கன்னா அறிவு இருக்கா? அவர் தான் என் ஃபங்க்ஷனுக்காரு. சபா இப்பவே கண்ணை கட்டுது. மேடம் அப்ப நீங்க யாரு மேடம்? நானே பக்கத்து வீட்டுக்காரி கருமாதிரி உனக்கு கரெக்ட் பண்ணி குழம்பு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அப்ப என் வேலை உன் வேலையா? கோயிந்தா நானே குழம்பு கடையில கடுப்பு இருக்கிறேன் போய. என் தலையில கொட்டுறா தருதுல வேலையே நொட்டிக்கின்னு போயிடுச்சு. உப்பு தான் முக்கியமா. டேய் ஒன்னு என்னடா மாஸ்டர் குழந்தைய அடிக்கிறீங்க. குழந்தைய அடிக்கிறீங்களா? நீ யாருப்பா? மாஸ்டர் என்னையும் ஞாபகம் வரல. சோறு குழம்பு ரசம் சாம்பார் ரசம் மோரு அப்ப ஞாபகம் வரலையா? இன்னும் உங்களுக்கு ஞாபகம் வரல தானே? இப்ப ஞாபகம் வச்சிருக்கீங்களா? எங்க சோறு தானே. இங்க ரோட்ல சாட்டினா கண்ணு வச்சிருவாங்க. பின்னாடி வா அள்ளி அள்ளி குடுக்குறோம். நீ மட்டும் சாட்டினேரு. பின்னாடி போடுற அவனை. வா வா வாடா வா.